ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பா என்ன அடிக்கிறீங்க இங்கிலாந்து அணி பாவம்ப்பா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் நட்சத்திர பேட்ஸ்மேன் சொல்லலாங்க. நம்ம கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி இங்கிலாந்து எதிரான வெற்றி குறித்தும் அதுக்கப்புறம் இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சமீபத்தில் இப்போ கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சந்தித்தார். அப்போது இந்திய அணி இங்கிலாந்து விளையாட T20 சீரிஸ் குறித்து கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ரொம்ப ஆபத்தான அணியாக வள வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட பேட்டிங் எனக்கு ரொம்ப பார்க்க பெருமையாக இருக்குது. அதுவும் அபிஷேக் சர்மா அவரோட அடி ஒரு லெஃப்ட் ஹேண்டாக எனக்கு அவரோட அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது. எனக்கு பார்க்க ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவரோட பேட்டிங். நான் ஐபிஎல்லையும் நான் அவரோட பேட்டிங் கவனிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்திய அணியில் அவரோட ஃப்யூச்சர் இருக்கும். இந்திய அணிக்கோசரம் அவர் நிறைய சாதனைகள் படைப்பார். அதே போல் இந்திய அணி இந்தியாவில் போய் விளையாடணும்னா கண்டிப்பாக எந்த அணி இருந்தாலும் கொஞ்சம் அச்சப்படுறாங்க. ஏன்னா இந்தியாவை அவங்க நாட்டில் வீழ்த்தணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக இந்தியனோட T20 ஃபியூச்சர் மட்டும் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இன்னும் ஜெய்ஸ்வால், ஜஸ்பிரித் பும்ரா அணியில் இல்லை. இந்த மாதிரி பிளேயர்கள் எல்லாமே அணி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணிக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அபிஷேக் சர்மாவுக்கு இந்திய அணியில் ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் கெயில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இன்னொரு லெஃப்ட் ஹேண்டரை வாழ்த்திருக்காருன்னு சொல்லலாங்க. எஸ், அபிஷேக் சர்மா அவர் அடித்த அடி ஒன்றும் கூட எங்கேயுமே எப்படி சொல்லுது எல்லா இடத்துலையும் கலங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன அடிங்க ஏறி கவர்ஸ்லேயே தூக்கி அடித்தார் அபிஷேக் சர்மா. ஒரு ரெக்கார்ட் ஹையஸ்ட்டு இந்தியன் பேட்ஸ்மேனில் 2வது 37 பந்துக்கு 100 அடித்தார். சரியான அடி அடித்தார். அது குறித்து ஒரு கிறிஸ் கெயில் ஒரு லெஜெண்டுங்க. அவர் யூனிஎஸ் பாஸ் ஒரு லெஜெண்ட். அவர் வாய்த்து இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு இன்னும் ஊக்க கொடுக்கும். பர்சனலாக அவருக்கு இன்னும் இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஏன்னா அவர் அடிச்சுக்கு யுவராஜ் சிங், ஷேவாக்கு நிறைய பேர் இந்திய அணி முன்னாள் வீரர்கள் நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வீரர் இவரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. அபிஷேக் சர்மா வெறும் ஒரு எப்படி சொல்கிறது பேட்ஸ்மேன் மட்டும் இல்லைங்க, ஒரு ஸ்பின்னர், ஆல்ரவுண்டர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். செம்மங்க, இதுமாதிரி கிடைக்கிறதுலாம் பொக்கிஷம். கண்டிப்பாக அபிஷேக் சர்மாவுக்கு இந்திய அணியில் ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. அவரோட எதிர்காலம் கண்டிப்பாக வெறும் T20யோட முடிஞ்சிடக்கூடாதுங்க. அடுத்து ODI டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய வளரணும். கண்டிப்பாக அபிஷேக் சர்மாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அதே போல் வருண் சக்கரவர்த்தி பேசியா அவனுக்கு வருண் சக்கரவர்த்தி பேசலாம் வீடியோவே கிடையாது. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஸ்டார்டிங்கில் வாய்ப்பு கொடுத்தாங்க ஐபிஎல்லில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, அப்புறம் ட்ராப் பண்ணாங்க. அதுக்கடுத்து வருண் சக்கரவர்த்தி 2.0ன்னு சொல்லிட்டு களம் இறங்கினார். T20யில் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இப்போ ODIலையும் கூப்பிட்டுருக்காங்க. இங்கிலாந்து எதிரான ODI டீம்லேயும் ஸ்குவாட்லேயும் அவர் செலக்ட் ஆகிருக்காரு. கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா சாம்பியன் ட்ராஃபியில் விளையாடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க வருண் சக்கரவர்த்திக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வருண் சக்கரவர்த்தி களம் இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வருண் சக்கரவர்த்தி ODIயில் டெபியூட் பண்ணுவாரா, அவரை கலக்குவாரா, அவர் சாம்பியன் ட்ராஃபியில் செலக்ட் ஆக மாட்டாரா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.